ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர். எல்லா பெண்களும் சாமுத்திரிகா லட்சணப்படி எல்லா அவயங்களும் அமைவதில்லை. அமைந்தால் கொள்ளையோ கொள்ளைதான். ஒரு இளம் பெண்ணுக்கு உச்சி முதல் பாதம் வரை உள்ள பகுதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் வகுத்து கூறியுள்ளார்கள். அதுதான் சாமுத்திரிகா லட்சணம். சாமுத்திரிகா லட்சணப்படி ஒரு பெண்ணுக்கு அழகு பாதங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கால் பாதம். ஒரு பெண்ணின் பாதம் செந்தாமரை பூ போன்று சிவப்பாக இருக்க வேண்டும். கால்களில் 5 விரல்களும் பூமியில் பதிய வேண்டும். விரல்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்திய நிலையில் இருத்தல் வேண்டும். குதிகால் கொஞ்சம் அகலமாக மயில் இறகு போல் அமைந்திருக்க வேண்டும். பாதங்களில் பெருவிரல் நீண்டிருந்தால் நல்லது. காலில் உள்ள நடுவிரலுக்கு அடுத்த விரல் ஒண்டியிருந்தால் செல்வ செழிப்புடன் வாழ்வாள். குதிகாலின் மேல் வெள்ளை மச்சம் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்வாள். மேலும் பிரதானமான கெண்டைக்கால் பருத்து இல்லாமல் இருப்பது நலம். ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் இடை குறுகி இருப்பது நலம். அதுபோல இருப்பவர்கள் ஆரோக்கியமும் யோகமும் உள்ளவர்களாக அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பார்கள். சில பெண்களுடைய கால் விரலில் சுண்டு விரல் மட்டும் தரையில் படாமல் மேலே தூக்கியவாறு இருக்கும். அவ்வாறு இருந்தால் அந்த பெண் குடும்ப வாழ்க்கைக்கே ஒத்து வராது. எவ்வளவு இருந்தாலும் கணவரை ஒற்றுமையில்லாமல் செய்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. காலின் கட்டை விரல் வளைந்தும் மற்றொன்று வளையாமலும் இருக்கும். அப்படி இருந்தால் அந்த பெண்ணுக்கு 2 கணவர் என்று அர்த்தம். அது அங்கீகாரத்துடனும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். 2வது, தொடை. பெண்களின் தொடை வாகைத்தண்டு போல பலபல என்று இருக்க வேண்டும். முழங்கால் சிறிதாக இருக்க வேண்டும். பெண்களின் தொடை ரோமம் இல்லாமல் பளிச்சென்று காட்சி தர வேண்டும். 3வது, இடை. இளம் பெண்ணின் இடை நடுவில் சிரித்தும் மேலும் கீழும் விரிந்திருக்க வேண்டும். ஆலை இலை போல வயிறு அமைந்திருந்தால் அழகு. வயிறு நல்ல வெள்ளித்தட்டு போல் இருந்து தொப்புள் வலது பக்கமாக சுயித்திருந்தாலும் செல்வம் பெருகும். 4, மார்பகங்கள். பெண்களின் மார்பகங்கள் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக தோன்ற வேண்டும். அத்துடன் மார்பகங்கள் நிமிர்ந்தும் நீண்டும் காட்சி தர வேண்டும். 5, கைவிரல். பெண்களின் கைகள் கொளுத்த மீன் போல சிகப்பாக இருத்தல் வேண்டும். கைவிரல்கள் பைத்தங்காய் போல் அழகாக காட்சி தர வேண்டும். 6வது, கழுத்து. பெண்களின் முகம் முழு நிலவு போல ஒளி மிக்கதாக விளங்க வேண்டும். பெண்ணின் உதடுகள் உருண்டு திரண்டு பவளம் போல் இருந்தால் அழகு. பெண்ணின் பல்வரிசை முத்துகளை கோர்த்தது போல வரிசையாக இருக்க வேண்டும். 7வது, கண்கள். பெண்களின் கண்கள் சிவந்து நீண்டு அடிக்கண் அகன்று மாவடு போல இருக்க வேண்டும். பாலில் விழுந்த வண்டு போல் கண்கள் துள்ள வேண்டும். கரிய விழிகளில் செவ்வரி ஓடி இருக்க வேண்டும். பெண்களுக்கு புருவம் வில்லை போல வளைந்திருக்க வேண்டும். உருண்டு திரண்ட கண்கள் அதிர்ஷ்டத்தின் அடையாளம் என்று சொல்லுவார்கள். சற்றே உருண்டு திரண்ட விழிகள்தான், அதற்காக ரொம்பவும் பெரிய விழிகள் அல்ல. மான் விழி என்று சொல்வார்கள். மருளக்கூடிய பார்வை கொண்டவர்கள் கணவருக்கு ஏற்றவராகவும் எல்லா இடத்திலும் நேர்மறை சிந்தனை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். மருண்ட விழிகளில் சில அமைப்புகள் உண்டு. உருண்ட விழி அதிர்ஷ்டம், மருண்ட விழி கணவருக்கு நல்லதாக இருக்கும். பரந்த விழிகள் பிறரை எளிதில் கவரக்கூடியதாகவும் பெரிய துறையில் பெரிய பதவியில் அமரக்கூடியவராகவும் இருப்பார்கள். விழிகளை விட விழித்திரை ரொம்ப முக்கியம். விழித்திரை வெள்ளையாக இருக்கிறதா அல்லது மஞ்சளாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். உருண்ட விழியின் பின்னணி வெள்ளையாக இருந்தால் அவர்கள் திருட்டுத்தனம் செய்பவர்களாக இருப்பார்கள். சிவந்த விழித்திரையை கொண்ட பெண்கள் பிழைக்கத் தெரியாதவர்கள் என்று சொல்லுவார்களே, அதுபோல இருப்பார்கள். மஞ்சள் பின்னணியில் பரந்த விழியை கொண்டிருப்பது கொஞ்சம் பயங்கரமானது. வாழ்க்கையில் பெரிய ஏற்ற இறக்கங்களை சந்திப்பீர்கள். விழி மற்றும் விழி பின்னணி இமைகள் போன்றவை பற்றி சொல்லப்படுகிறது.
இமையில் இருக்கும் முடிகள் அடர்த்தியாக இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் ஆயுள் குறைவு ஏற்படும். அடர்த்தி இல்லாமல் பரவலாக இருந்தால் ஆயுள் நிறைந்து இருக்கும். வளையக்கூடிய புருவங்கள் மிகப்பெரிய பதவியில் உட்கார்வார்கள். இசையில் ஆர்வம் இருக்கும். முண்டகக்கண்ணி என்று சொல்லப்படும் கண்கள் உள்ளவர்களுக்கு தாய் தந்தையில் யாராவது ஒருவர் இருக்க மாட்டார்கள். சிறிய வயதிலேயே பெற்றோரில் ஒருவரை இழந்து விடுவார்கள். உங்களுக்குள் இருக்கும் கண்கள் கொண்டவர்கள் ரொம்ப அப்பாவியாக இருப்பார்கள். பின்னர் செழிப்பாக இருப்பார்கள். 30 வயது வரை காசை செலவு செய்துவிட்டு பின்னர் பணத்தை சரியாக கைவார்கள். 8வது கூந்தல். பெண்களின் கூந்தல் நீண்ட கருங்கூந்தலாக இருக்க வேண்டும். பெண்களின் கூந்தலில் மலர் மனம் வீச வேண்டும். கோரமுடி குடியை கெடுக்கும். சுருட்டை சோறு போடும் என்று சொல்வார்கள். அதாவது சுருட்டை முடி கொண்டவர்கள் எல்லோரையும் வைத்து சோறு போடுவார்களாகவும் சுற்றத்தார் நண்பர்களை மிகவும் நேசிப்பவர்களாகவும் இருப்பார்கள். அரவணைக்கும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். கோரை முடி கொண்டவர்கள் தாய் தந்தையை துன்பப்படுத்துபவர்களாகவும் குடும்பத்திற்கு கெட்ட பெயரை கொடுப்பவர்களாகவும் இருப்பார்கள். கலப்பினத்தில் திருமணம் முடிப்பார்கள். ரோமக்கால்கள் எந்த அளவிற்கு மென்மையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு வாழ்க்கை மென்மையாக இருக்கும். ரொம்ப துன்பப்படாமல் அமைதியாக வீட்டிலே இருந்தபடி வாழ்க்கை நடத்தும் யோகம் கிட்டும். கடினமான மொரமொரவென்று இருக்கும் தலைமுடி உள்ளவர்களுக்கு கடினமான வாழ்க்கையாக இருக்கும். உழைத்து சாப்பிட வேண்டிய நிலை ஏற்படும். அவர்களது முடி போன்றுதான் வாழ்க்கையும் அமையும். 9வது வாசம். பெண்களின் உடம்பில் கற்பூர வாசனை, சந்தன வாசனை, தென்னம்பாலை வாசனை, இலுப்பைப்பூ வாசனை, எலுமிச்சை பூ வாசனை, தாழம்பூ வாசனை, தாமரைப்பூ வாசனை ஆகியவை முன்பக்கமும் பின்பக்கமும் வருமானால் செல்வ செழிப்புடன் வாழ்வாள். 10வது மூக்கு. மூக்கு உயர்ந்து காணப்படுவது நலம். மூக்கின் நுனி அமைப்புதான் முக்கியமாக சொல்லப்படுகிறது. மூக்கின் நுனி கூராக இருந்தால் அதிபுத்திசாலி, அரசாளும் யோகம், அமைச்சராதல் போன்ற யோகம் உண்டு. எலியை போன்ற மூக்கு, அதாவது லேசாக தூக்கியபடி இருந்தால் காம உணர்வு அதிகமாக இருக்கும் என்பார்கள். ஒரு சிலருக்கு மூக்கின் நுனி பகுதி உருண்டு காணப்படும். அவர்கள் புத்திசாலியாக இருப்பார்கள். பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் குணம் இருக்கும். சந்தைப்படுத்துதல் துறையில் சிறந்து விளங்குவார்கள். சிலர் மூக்கு மண்ட மூக்கு என்று சொல்வது போல் இருக்கும். அவர்கள் மற்றவர்களை இம்சைப்படுத்துவார்கள். சிலருக்கு மூக்கு கொடைமிளகாய் போல் இருக்கும். அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அடக்கி ஆள முயற்சிப்பார்கள். மூக்கின் அடிப்பகுதி, நடுப்பகுதி, நுனிப்பகுதி என 3 அமைப்பையும் வைத்து சொல்லப்படுகிறது. ஒரே சீரான மூக்கை கொண்டவர்களுக்கு சீரான வாழ்க்கை இருக்கும். கொடை மிளகாய் மூக்கு கொண்டவர்கள் தான் கொஞ்சம் பயங்கரமானவர்கள். ஒரு சிலவருக்கு அடிப்பகுதி ஒரு மாதிரி இருக்கும், நடுப்பகுதி வேறு மாதிரி இருக்கும், நுனிப்பகுதி வேறு ஒரு மாதிரி இருக்கும். இவர்களுக்கு மாறுபட்ட சிந்தனை இருக்கும். மூக்கு பார்க்கும் போதே வளைந்து நெளிந்து இருக்கும். வாசியம் யோகம். வாசியம் என்றால் மூக்கு பயிற்சி செய்வதை குறிக்கும். அதாவது சித்தர்கள் மூக்கு பயிற்சி செய்வார்கள். அவர்களுக்கு கிட்டத்தட்ட பென்சில் போல் இருக்கும் மூக்கு. அதுபோன்ற மூக்கு இருந்தால் பிராணாயாமம் வாசியாம் செய்பவர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி மூக்கு அமைப்பு இருந்தால் எதிர்காலத்தை பற்றி அறிவும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள். 11வது நெற்றி. சாமுத்திரிகா லட்சணத்தில் நெற்றி மிக முக்கியமான இடத்தில் உள்ளது. உயர்ந்த நெற்றி அறிவின் அடையாளம். கொஞ்சம் மேடாக பறந்து இருந்தால் சிறப்பாக அவர்களுக்கு இருக்கும். நெற்றியின் பறந்து விரிந்த அமைப்பை விட அதில் உள்ள கோடுகள் தான் மிக முக்கியம். 2 அல்லது 3 கோடுகள் இருப்பது நலம். பலதரப்பட்ட சிந்தனை அறிவு கொண்டவர்களாக இருப்பார்கள். அதற்கு மேல் இருப்பது நல்லதற்கல்ல.
செவியின் அதாவது காதின் அமைப்பு பறந்து விரிந்து இருக்க வேண்டும். செவி குறுக குறுக மனநிலையும் குறுகி இருக்கும். அவர்களுக்கு சிந்தனையும் குறுகலாகவே தானே இருக்கும். இன்று நீங்கள் பெண்களோட 11 லட்சணத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி என்ன இருக்குது, என்ன லட்சணம் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.